கண்டிப்பாக போகிற வயசு கிடையாது. சில மாதம் முன்னாடி தான் ஒரு சின்ன திரை விழாவில் அவரோட அவ்வளோ சிரித்து பேசிகிட்டு இருந்தேன். முதல் தடவை நான் வந்துட்டு ரோபோ சங்கரை நான் சந்திக்கும் போது புலி செட்டில் சந்தித்தோம். எங்கள் 2 பேருக்கும் அந்த ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு கதாபாத்திரம் வந்தது. அதை பற்றி நேற்றுக்கு தான் நினச்சிட்டு இருந்தேன், இப்படி நியூஸ் வந்தது. ரொம்ப மனசு ரொம்ப ரொம்ப பாரமாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. குடும்பத்தில் எனக்கு எல்லாருமே தெரியும். ஸோ அவங்கள எல்லாருமே இப்படி பார்க்குறதுக்கு எனக்கு சுத்தமாக பிடிக்கல. சங்கரனா எப்போவுமே அட்டகாசமான ஒரு கமெடியன், ஒரு பர்ஃபார்மர். எப்போவுமே என்னை ரொம்ப என்கரேஜ் பண்ணியிருக்காரு. பெண்களும் நல்லா வரணும், காமெடி ஸ்பேஸில் பெண்கள் நிறையா வரணும். புலி சினிமா பண்ணும்போது கூட அவர் சொன்னார், இந்த டைலாக் வந்துட்டு இப்படி பேசு இன்னும் நல்லாயிருக்கும், அந்த டைலாக் வந்துட்டு நீ இப்படி திருப்பி பேசு இன்னும் நல்லாயிருக்கும். நிறைய டிப்ஸ்லாம் தந்தார். ரெஸ்ட் இன் பீஸ் சங்கர். இனிய நண்பர் ரோபோ சங்கரின் ஆன்மா சாந்தி அடைய எல்லாம் வர இறைவனை பிரார்த்திக்கிறேன். இந்த மீளா துயரத்திலிருந்து அதை தாங்கி மீண்டு வரும் சக்தியை அவரது குடும்பத்தினருக்கு அளிக்குமாறு பிரார்த்திக்கிறேன். கடவுளுக்கு நம்மலாம் ரொம்ப நல்லா ஜாலியாக இருக்கோன்னு ஒரு அபிப்பிராயம். எல்லாம் இப்படி சிரித்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்கல்ல, இருங்கன்னு சொல்லிட்டு சமீப காலமாக சின்ன கலைவாணர் விவேக்கில் ஆரம்பித்து மனோபாலா, மதன்பாபு, பலர் 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 நல்ல சிரிக்க வைக்கக்கூடிய நபர்கள். அவங்களுக்கு ஸ்கிரிப்ட் எழுதணும்னு கிரேசி மோனியும் கூப்பிட்டு போயிட்டார். அந்த லிஸ்ட்டில் கடைசியாக அவர் சேர்த்தது ரோபோ சங்கர். 46 வயது என்பது இதுக்கு பிறகுதான் அவருடைய கெரியரை தூக்கி இருக்க வேண்டியது. அவன் தூக்கிட்டான்.